நபிகளாருடைய தீமைகளுக்கு எதிராக பெரும் யுத்தங்களை நடத்தி கொண்டிருக்கிறோமோ, பெரும் பெரும் பிரச்சார கூட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறோமோ, அப்படிப்பட்ட அந்த பெரும் தீமைகளை எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒற்றை அறிவிப்பின் வழியாக, ஒரே ஒரு ஆர்டரின் வழியாக, ஒரே ஒரு வசனத்தின் வழியாக, ஒரே ஒரு போதனையின் வழியாக, ஒற்றை சொல்லின் வழியாக நபிகள் நாயகம் தன்னுடைய தேசத்திலிருந்து அப்புறப்படுத்தினார்கள். ஒரு ஆர்டர், ஒரு செய்தி, ஒரு கமாண்ட், ஒரு போதனை, ஒரு மணி நேரம் கூட கிடையாது. இப்ப நம்ம எங்க எவ்வளவோ செய்யறோம். நபிகள் நாயகம் இந்த தீமைகளுக்கு எதிராக, தீமையற்ற சமூகத்தை உண்டாக்குவதற்காக அவங்க செஞ்ச வேலை எடுத்தா, இவன் குடியை எடுத்துக்கங்களேன், குடியை ஒழிக்கணும், அதுக்காக வேண்டி ஒரு மணி நேரம் கூட அவங்க பேசல. இன்னும் சொன்னா அவங்க வாழ்க்கையில இந்த மது போதைக்கு எதிராக பேசிய செய்திகளை எல்லாம் தொகுத்து நம்ம பேசினா கூட, அது எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கிட்டு வாசிச்சா கூட ஒரு மணி நேரத்துக்கு செய்தி கிடையாது. வாழ்க்கை முழுக்க பேசினது. அவங்க வாழ்நாள் முழுக்க இந்த தீமைக்கு எதிராக எவ்வளவு பேசியிருப்பாங்களோ, அன்னைக்கு பேசுறது இன்னைக்கு பேசுறது அப்படின்னு 23 வருஷம் பேசுற மொத்த பேச்சையும் எடுத்து அதை அப்படியே எழுத்துக்களா மாத்தி எழுதப்பட்ட பேப்பர்ல இருக்கிறத வாசிச்சு பார்த்தோம்னா அவ்வளவு செய்திகளையும் சேர்த்தா கூட ஒரு மணி நேரத்துக்கு செய்தி இல்லைங்க. ஆனால் அந்த சமூகத்திலிருந்து குடி விரட்டி அடிக்கப்பட்டதா இல்லையா? மதுபானத்திலிருந்து அந்த அரேபிய தேசம் அண்ணலம் பெருமகனாருடைய காலத்திலே இது மதுவற்ற தேசம், இது போதையற்ற தேசம் என்று அறிவிப்பு செய்யப்படுகிற அளவிற்கு முற்று முழுதாக தூய்மைப்படுத்தப்பட்டதா இல்லையா? தூய்மைப்படுத்தப்பட்டது. 1% கூட இல்லை, தெரிஞ்சு இல்லை, தெரியாம இல்லை, பகிரங்கத்தில் இல்லை, ரகசியமா இல்லை, மொத்த ஊர்ல நாட்டில் எங்கேயுமே இல்லை. அதுவும் எப்படி இல்லாம போச்சு தெரியுமா? அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க? அது நபி தோழர்கள் அந்த அரேபிய தீபகற்பத்தில் நபிகள் நாயகம் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள் இந்த மதுவோடு எவ்வாறு இருந்தார்கள் என்றால் 2.5 பின்னி பிணைந்திருந்தார்கள். அவங்கள மதுவுல இருந்து பிரிச்சு பார்க்கவே முடியாது. மதுதான் அவர்களுடைய கௌரவம், அவர்களுடைய அடையாளம், அவர்களுடைய பெருமை, அவர்களின் அந்தஸ்து. இன்னைக்கு நம்ம சமுதாயத்தில் அந்தஸ்தை காட்டுவதற்கு நிறைய வச்சிருக்காங்கல்ல. பணத்தை வைத்திருக்கிறார்கள், பதவியை வைத்திருக்கிறார்கள், அழகை வைத்திருக்கிறார்கள், பல விஷயங்கள் ஒரு மனிதனுடைய பெருமையை தீர்மானிக்கிற, மரியாதையை தீர்மானிக்கிற செய்திகளாக பல இருக்கிற. ஒரு கல்யாண வீட்டுக்கு போய் பெரிய மதிப்பு மரியாதை கிடைக்குமா, அப்படியே கழுத்து நிறைய அப்படியே நகையை அள்ளி போட்டுட்டு பேசுறாங்கல்ல. தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை பாருங்க. அன்னைக்கு ஒரு நிகழ்ச்சி பார்த்தேன். நகை வைத்திருப்போர், நகை வைத்திருக்காதவர்கள் என்ன மதிக்கவே இல்லை. நான் ஒத்த சங்கிலி போட்டுட்டு போனேன், என் மாமியா வீடு தான், ஆனா என்ன மதிக்கவே இல்லை. என் பக்கத்துல என் ஃப்ரெண்டு இவளை கூட்டிட்டு போனேன்.